டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சோடனே வெறும் வயித்துல சுடு தண்ணி குடிச்சிட்டேன். அண்ட் தென் வந்து சப்பாத்தி கொஞ்சம் மாவு நைட்டே பெசஞ்சு வச்சுட்டேன். பூரி தான் பிளான் பண்ணேன் ஆக்சுவலி. பூரி வந்து ரொம்ப கேவலமா வந்துச்சு. ஸோ சப்பாத்தி போட்டாச்சு. ஆக்சுவலி நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லி. அந்த ஸ்கின் கேர் டிப்ஸில் வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸியாக செலவே இல்லாமல் நீங்கள் சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் ஒரு 5-6 பேர் சொல்லியிருப்பாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு நம்மளோட இதை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து அதில் ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஹவு டு ஃபைண்ட் த ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்படி நான் வந்து ஸ்கின் டைப் ஃபைன் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சுன்னா அது ட்ரை ஸ்கின். ரொம்ப ட்ரையாக ஹார்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கின். ஒயிட்டாலாம் வந்திருக்கும் இங்கெல்லாம். அது வந்து ட்ரை ஸ்கின். அண்ட் தென் இங்கே மட்டும் ஆயிலியாக இருந்ததுன்னா, இந்த டீ ஜோன்னு சொல்லுவாங்க, ஆயிலியாக இருந்துச்சுன்னா அது வந்து காம்பினேஷன் ஸ்கின். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலி ஆகுது கொஞ்சம் வெளியே போன பிறகு, ரொம்ப எண்ணெய் வெளியிற மாதிரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வெளியே போகிற பிறகு அண்ட் தென் வந்து கொஞ்சம் பவுட்ரு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த மாதிரி ஆயிலி ஆணுச்சுன்னா அது வந்து ஆயிலி ஸ்கின். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஸ்கின் டைப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் சொல்லியிருக்க அந்த டிப்ஸ் பார்த்தோம்னா நாட் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக வந்து அது செட்டே ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கண்டிப்பாக வந்து ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 20 to 25 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மதியத்துக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் அண்ட் கார்லிக் பிக்கிள். எந்த காய்கறியும் செய்ய டைம் இல்லை இன்றைக்கி எனக்கு. அண்ட் ஈவினிங் வந்து மில்க் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துட்டேன் கொஞ்சம். இதுதான் இன்றைக்கி என்னோட டயட்.